படம் நான் பார்த்துட்டேன். இது ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். எனக்கு தனியாக ஸ்க்ரீன் பண்ணாங்க. நான் பார்க்கலாமா, முன்னாடியே பார்க்கலாமா, பரவாயில்லன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி செகண்ட் டைமும் சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், உண்மையிலே புதுசாக இருந்தது. அதில் நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அது மேபி இப்போ நீங்கள் படமாக பார்த்ததுக்கப்புறம் புரியும் ஏன் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்கிறேன்னா. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், கூட நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது அதுக்கு ஒரு மனசு வேணும். அது ஆதி வந்து இந்த படத்தில் அழகாகவே பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய கேரக்டரை வச்சுட்டு மற்ற எல்லாரோடைய கேரக்டர்ஸையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா சங்கர் பிரதர் அவருடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் அவர் எடுத்திருக்க விதம், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்க விதம், அதுக்கு வந்து திப்பு ஸ்கோர் பண்ணியிருக்குது. அதெல்லாம் எவ்ரி ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆதி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, உங்களோட ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்யம் தேட்டரில் நடந்துட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்போ இங்கே அப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உங்களுடைய ஆடியோ லான்ச்சில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஆடியோ லான்ச் முடிச்சோன்னா வெளியில் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கலாம் பண்ண. உங்களோட ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும், அந்த மாதிரி ஒரு வெற்றியை அமையணும்னு என்னோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் டெஃபினட்டாக. அண்ட் முனிஷ்காந்த் சார், அவர் வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது. அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸும் ஒரு டோனும் இருக்குது. இந்த படத்தில் கூட காதலை பட்டா இருக்கலாம் அதை பேசிடலாப்பா அப்படின்னு அவரோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி பயங்கர பெக்யூலராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவர் படங்கள் பார்த்தா நான் அவரை பற்றி எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருப்பேன் நான். பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்து அவர்கிட்ட இன்னும் நான் பேசவே இல்லை. படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அவருடைய கேரக்டரும் செம்மையாக இருக்கும். ஸோ இவங்க 4 பேர் ஆக்சுவலாக மெயின் டீம். அண்ட் கூட வந்து டேனி, ஆதி கூட டேனி பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு அந்த ஒரு டைலாகை சொல்லி 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 பண்ண வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக நிறைய டைலாக்ஸ் பேசி பண்ணியிருக்காரு. டேனி பிரதர் உங்களுக்கு என்னோட விஷஸ். அண்ட் அருண்ராஜா, நடிகர் அருண்ராஜா, அவர் எந்த அருண்ராஜா பற்றி பேசுறதுன்னு தெரியல. நடிகர் அருண்ராஜா பற்றி பேசுறதா, இல்லை லிரிசிஸ்ட் அருண்ராஜா பற்றி பேசுறதா, இல்லை சிங்கர் அருண்ராஜா, இல்லை சொல்லிடு நானே சிங்கர்னு போது நீ சிங்கர்னு சொன்ன. ரவிக்குமார் அவரோட வரும்போது நிறைய தடவை பார்ப்போம், பேசுவோம், இந்த மாதிரி படம் பண்ண போறேன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த படத்தை வந்து பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இல்லையா, அது முதல் படங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவை ஸ்க்ரீனில் பார்க்குறது அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் உங்களுக்கு இது பெரிய வெற்றி படமாக அமையட்டும். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் இங்கே வந்துட்டு எல்லா டிரெக்டர்ஸுமே, யங் டிரெக்டர்ஸ் எல்லாருமே, அவங்களோட தான் நாங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் லீக் ஆஃப் ட்ராவலே அவங்களோட தான் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வரப்போகுது. அண்ட் ரொம்ப காம்படிட்டிவாகவும் இருக்க போகுது. ஏனோ தானோ இனிமேல் படம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்றெல்லாம் பண்ணவே முடியாது, நல்ல படங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறோம். அதை பண்ண போகிறோன்ற ஒரு நம்பிக்கையும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வருது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரொடியூசர் மிஸ்டர் திலீப் பாபு. அவரோட இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப 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 பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். அண்ட் ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு வெளியே ப்ரொடக்ஷன் பண்ண வேணாம், ஓன் ப்ரொடக்ஷன் மட்டும் 2-3 படம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அவரை மீட் பண்ணேன், அவரோட பேஷனை பார்த்தேன். சரி, கண்டிப்பாக அவரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த கதை எனக்கு தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அண்ட் ஏஆர்கே சரவணன், முண்டாஸ்பட்டி அண்ட் இன்டர்நேஷனலில் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஒரு டேலண்டான ஒரு டைரக்டர். ஸ்பாட்டில் அவர் தான் டைலாக்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அண்ட் இந்த கதை ஃபுல்லாக தெரியும். கண்டிப்பாக வந்து ஆதிக்கும் நிக்கிக்கும் ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் திபு, நான் வந்து சாங்ஸ் முன்னாடியே கேட்டேன், ஒரு 2 months முன்னாடி கேட்டேன் ஷூட் பண்ணுறப்போ. அப்பயே சொன்னேன் சூப்பரான மியூசிக் டைரக்டர். அப்புறம் சொன்னாங்க சந்தோஷ் சாரோட ஸ்கூல்லேருந்து. ஸோ பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்கூல். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார். அண்ட் ரீரெக்கார்டிங் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக படத்துலையும் கலக்கியிருப்பார். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து என் சக நடிகர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் திலீப் பாபு அவர்களுக்கும், என் அருமை தம்பி சரவணன், அவரோடு குருவாக இருந்த நண்பனாக இருந்த என் தம்பி ராம் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதியை சொல்லாமல் நான் மீதியை முடிக்க முடியாது, நிக்கியை சொல்லாமல் யாரையும் நீக்கிவிட முடியாது. இது பார்க்குறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும், ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க. இப்போல்லாம் வெரைட்டியாக பேய் வருது. என்னை திடீர்னு கேட்டாங்க, ஏன்னா காமெடிக்கு மாறிட்டீங்க, என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன? திடீர்னு பார்த்தா ஒரு வில்லன் ஆயிடுச்சு, இன்னொரு படத்தில் நாய் வில்லன் ஆயிடுச்சு, பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும் இல்லை.
அது ஆம்பளை பேயா இருந்தா சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பேய் வேற. நீங்க வேற நினைச்சு சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லல. நீங்க கை கட்டுறது கர்நாடகாவை கேட்டுற போகுது. அதனால அந்த போட்டியை தாங்காம தான் இது ஒரு இல்லத்தில் இருக்கிற பெண்ணுக்கு சடங்கு நடத்துகிற விழாவை போல, ஒரு பெண் பெரிய மனிதி ஆகிவிட்டால் நாங்கள் சடங்கு செய்வோம் கிராமத்திலே நாட்டில். அதுபோல இந்த படம் தயாராகி விட்டது என்று சொல்வதற்காக இந்த இசை வெளியீட்டு விழா.